கிரேவி செய்யறதுக்கு ஊத்திக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். ஏன்னா நல்லா கிரேவியா வேணும்ல, அதுக்காக தான். நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இடிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு நல்லா இடிச்சிருக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா. இதுக்கு நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்தா போதும். மஞ்சள் தூள், என்ன தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுலயே அரைச்ச பேஸ்ட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கோம். மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்ச நண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இந்த மசாலாலே நல்லா இந்த நண்டை பரட்டி விடணும். நண்டு வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சேர்த்துட்டு கிளறி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் இது வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். உப்பு செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துருக்குறோம். அவ்வளோதாங்க. நம்ம எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நண்டு கிரேவி செய்கிறதுக்கு பாருங்க, கொஞ்சமாக மிளகு, சோம்பு, ஜீரகம், ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைக்கணும். கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு நண்டில் சேர்க்கணும். நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இந்த தண்ணி எல்லாமே வத்துற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்க, நண்டு கிரேவி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது அமர்த்திடலாம்.